ஐயோ, 8 ரொம்ப ஸ்ட்ரெயின்ங்க உங்களோட லிகமெண்ட்ஸ்க்கு. நீங்க எப்படி கிராஸா நீங்க புது தகவல் டாக்டர். 8 தான் இப்ப மொட்டை மாடி எல்லாத்துலயுமே 8 போட்டிருக்காங்க. ஈவன் பாக்ஸ்ல 8 போட்டிருக்காங்க. 8 போட்டு நடக்கும்போது நீங்க முட்டியை ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்றீங்க. உங்க ரெண்டு சைடுல இருக்க லிகமெண்ட்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. அதனால முட்டி வலி சீக்கிரம் வரும். நீங்க ஃபிளாட் கிரவுண்ட்ல நேரா நடங்க போதும். 8 எல்லாம் போட வேண்டாம். 8, 11 அதெல்லாம் these are all numbers. நல்லா ஃபாஸ்டா நடக்கணும். ரவுண்ட் அபவுட் ஒரு 5 to 5.5 km/h ஸ்பீட்ல நீங்க நடந்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். அப்போ கொஸ்டின் நான் ரிவர்ஸ்ல கேட்குறேன், எதெல்லாம் பண்ணக்கூடாது? இன்னொன்று படிக்கட்டு நிறைய ஏறி இறங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் லிஃப்ட்டை யூஸ் பண்ணாதீங்கன்னு, அதுவும் நல்லது கிடையாது. படிக்கட்டு ஏறுறீங்க, படிக்கட்டு ஏறினீங்கன்னா உங்கள் முட்டியில் ப்ரெஷர் வந்து 4 to 6 times your body weight. அப்படின்னா நீங்கள் ஒரு 60 கிலோ இருந்தீங்கன்னா 240 கிலோ 250 கிலோ ப்ரெஷர் வரும் உங்கள் முட்டியில் ஒரு படிக்கட்டு ஏறும்போது. அதே இது நீங்கள் 100 கிலோ இருந்தீங்கன்னா 400லேருந்து 500 கிலோகிராம் ப்ரெஷர் உங்கள் முட்டியில் வரும். ஸோ அதனால் முட்டி தேய்மானம் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். அண்ட் முட்டி சீக்கிரமாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். லேடிஸ் வந்து நான் தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது தான் எனக்கு எக்ஸசைஸ்ன்னு நினச்சிட்டு சமைக்கும் போது ஒரு 10 வாட்டி உட்காந்து எந்திரிப்பாங்க. தட் இஸ் த மேஜர் ஸ்ட்ரெயின் தட் தே ஹேவ் இன் தேர் நீஸ். ஸோ அது பண்ணக்கூடாது. ஃப்ளாட் ஃபுட் இருக்கவங்களுக்கு இடுப்பு வலி முட்டி வலி சீக்கிரம் வரும்னு சொல்லப்படுது. இது உண்மையா? ஆமாம், உண்மைதான். வருமா? ஏன்னா ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறதுனால ஆங்கிள்லேருந்து ஆங்கிளே நேராக இருக்காது, இப்படி வளைஞ்சிருக்கும். வளைஞ்சிருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் வந்து நம்ம வெயிட் பேரிங் இதுவே ஸ்ட்ரெயிட் லைனில் வராது, கொஞ்சம் மாறி வரும். அப்படி இருக்கிறதுனால மூட்டு தேய்மானம் கொஞ்சம் சீக்கிரம் வரும். சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ் அண்ட் அ வெரி சேஃப் அண்ட் ஹெல்தி எக்ஸசைஸ். ஏன்னா நம்ம உடம்பு வெயிட் முட்டியில் வரதில்லை, நம்ம உட்காந்துடுறோம். உட்காந்துட்டு காலை மட்டும்தான் பெடல் பண்ணுறோம். அதனால் காலை சுற்றி இருக்க எல்லா மசிலும் டோன் அப் ஆகும். ஸோ இட் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஒரு சேரு இப்போ எல்லாம் நல்லா பெண்ட் ஆகுது பின்னால், அதில் மேக்ஸிமம் பெண்ட் பண்ணி காலை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி புக்கு படிக்கிறாங்க. இது ஒரு பொசிஷன். இது இட்ஸ் வெரி 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 பேட் ஃபார் யுவர் பேக். ஸோ பேக்குக்கு வந்து நீங்கள் எந்த சேரில் உட்காந்தாலும் எர்கோனாமிக்காக இருக்கணும். எர்கோனாமிக்னால் நான் இப்போ சொன்ன மாதிரி டார்சலுக்கு இப்படி, லம்பாருக்கு இப்படி. அந்த இப்போ பின்னாடி ஒரு குஷன், நம்ம இப்போ நான் நேராக உட்காரணுன்னா என்ன வேணும், எனக்கு இந்த இடத்துல சப்போர்ட் வேணும். ஸோ அந்த சப்போர்ட் உங்களுக்கு சேரில் நல்லா கிடச்சிதுன்னா அது வந்து இட் இஸ் அ குட் எர்கோனாமிக் சேர். அதில் நீங்கள் நல்லா பேக்கில் நல்லா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு சப்போர்ட்டோடு உட்காந்திங்கன்னா போதும். ஒரு லேசி பாய் அல்லது ஒரு கவுச், அதில் ஃபுல்லாக படுக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாஞ்சிக்கிட்டு கால் நீட்டிக்கிட்டு தூங்குறது, ஒரு நேப் ஃபார் an half an hour ஃபார் an hour. இஸ் இட் ஓகே? நடுவில் கொஞ்ச நேரம் 10-15 minutes half an hour அப்படி தூங்குறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டு அந்த வாரத்தில் 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் மீ டைம்னு எடுத்து அந்த டைமை நீங்கள் எக்ஸசைஸ்க்கு வச்சிங்கன்னா நீங்கள் நடுவில் கொஞ்சம் உங்கள் பாடியை கொஞ்சம் அப்யூஸ் பண்ணுறது, லிட்டரலாக அப்யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் ஆகாது. ஓல்ட் ஏஜில் நம்ம நல்லா இருக்கணும்னா யங் ஏஜ்லேயே ஆரம்பிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப நல்லா வச்சுக்கிட்டு லேடிஸ் இன்னும் அதிகமாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா உடனடியாக மூட்டு வலிலாம் வராது. இப்போ ஊரில் லேடிஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. இப்போ தான் கொஞ்சம் பேர் நடக்கிறாங்க, சைக்கிளிங் பண்ணுறாங்க, ஸ்விம் பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வாக்கிங்காவது போகணும். வீட்டில் அவங்க சமைக்கிறதுனா கீழே உட்காந்து எந்திரிக்கிறது, ஒரே இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் நிற்கிறது, அதெல்லாம் மூட்டுக்கு நல்லதில்லை. நம்ம நடந்தால் தான் மூட்டை சுற்றி இருக்க மசில் மூவ்மெண்ட் வரும். மூவ்மெண்ட் வந்தால் தான் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், ஜாயிண்ட் நல்லா இருக்கும்.